Hello friends, welcome to KMAD Gates Education. First question பாருங்க, the characteristic impedance of a transmission line என்னன்னு கேட்டிருக்காங்க. if you have a series impedance and shunt impedance இருக்கு. ஸோ உங்ககிட்ட series impedance இருக்கு, shunt admittance இருக்கு per unit length. what is the characteristic impedance கேட்டிருக்காங்க. next question பார்த்தீங்கன்னா transmission line section வந்து input impedance கொடுத்திருக்காங்க. open circuit ஆகிறப்ப short circuit ஆகிறப்ப what is the characteristic impedance கேட்டிருக்காங்க. ஸோ characteristic impedance கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இங்கே characteristic impedance, இங்கே characteristic impedance, இங்கே characteristic impedance கேட்டிருக்காங்க. ரைட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா surge impedance of a 400 kV 400 kV 100 km டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு வந்து 300 ஓம் கொடுத்துருக்காங்க. 200 கிலோமீட்டர் லெங்க்த்துக்கு சர்ஜ் இம்பிடன்ஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ரைட், ஸோ இங்கே தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இங்கே என்ன கேட்டிருக்காங்க, சர்ஜ் இம்பிடன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ சர்ஜ் இம்பிடன்ஸ் அண்ட் கேரக்டரிஸ்டிக் இம்பிடன்ஸ் ரெண்டு ஒன்று. ஓகேவா, சர்ஜ் இம்பிடன்ஸ் தனியாக இல்லை, கேரக்டரிஸ்டிக் இம்பிடன்ஸ் தனி இல்லை, ரெண்டு ஒன்று தான். சர்ஜ் இம்பிடன்ஸ் ஆர் கேரக்டரிஸ்டிக் இம்பிடன்ஸ். ஓகேவா, ஸோ ஒன்று நோட் பண்ணிக்கோங்க. ஃபார் ஓவர் ஹெட் லைன் சர்ஜ் இம்பிடன்ஸ் வந்து 400 ஓம். ஃபார் கேபிள்ஸ்க்கு வந்து சர்ஜ் இம்பிடன்ஸ் வந்து 40 ஓம். இது டிஎன்இபியில் 1 மார்க் வர்ற வாய்ப்பு இருக்குது. ஸோ சர்ஜ் இம்பிடன்ஸ் ஃபார் ஓவர் ஹெட் டிரான்ஸ்மிஷன் லைன் வந்து 400 ஓமு, சர்ஜ் இம்பிடன்ஸ் ஃபார் கேபிள் வந்து 40 ஓமு. ஓகேவா, ரைட். ஸோ என்ன சார் கேரக்டரிஸ்டிக் இம்பிடன்ஸ் என்ன பார்ப்போம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அந்த டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், இண்டக்டன்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேரலில் கெப்பாசிட்டன்ஸ் இருக்கும், ஷண்ட் கெப்பாசிட்டன்ஸு, கண்டக்டன்ஸு. ஸோ இது போயிட்டே இருக்கும், மறுபடியும் ரிப்பீட்டட். ஸோ இது மோ ஓம்ஸ், இது வந்து மோ. அகெயின் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இண்டக்டன்ஸ் இருக்குது, அகெயின் இது லாங் டிரான்ஸ்மிஷன். ஸோ இப்படி போயிட்டே இருக்கும். திஸ் இஸ் சென்டிங் அண்ட் வோல்டேஜ், திஸ் இஸ் சென்டிங் அண்ட் கரண்ட், and you have a receiving end voltage and you have a receiving end current. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷன் லைனை உங்களுக்கு ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைன், மீடியம் டிரான்ஸ்மிஷன் லைன், லாங் டிரான்ஸ்மிஷன் லைன், 3 டிரான்ஸ்மிஷன் லைன் இருக்குது. ஸோ இங்கே என்னென்னா இங்கே ஷண்ட் பேராமீட்டர்ஸ் ஒன்று வராது, இந்த பேராமீட்டர் ஷண்ட் பேராமீட்டர்ஸ் ஒன்று வராது, ஓன்லி ரெசிஸ்டன்ஸ் சீரீஸ் பேராமீட்டர் தான் இருக்கும். ஓகேவா, ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா சீரீஸ் ஷார்ட் டிரான்ஸ்மிஷனில் ரெசிஸ்டன்ஸ், இண்டக்டன்ஸ் இருக்கும். ஸோ சென்டிங் அண்ட் வோல்டேஜ் அண்ட் ரிசீவிங் அண்ட் வோல்டேஜ் அண்ட் யூ ஹேவ் ஏ சென்டிங் அண்ட் கரண்ட் அண்ட் ரிசீவிங் அண்ட் கரண்ட். ஸோ மீடியம் டிரான்ஸ்மிஷன் லைன் பார்த்தீங்கன்னா நாமினல் டி, நாமினல் பை, ரெண்டு மெத்தட் இருக்குது. ஓகேவா, ரெண்டு மாடல் இருக்குது. ஸோ லோட் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் இருக்குது, சென்டிங் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் கூட மீடியம் டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு வரும். ஆனால் லோட் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ், சென்டிங் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் ரொம்ப கேட்குறது இல்லை. ஸோ ஒரு வேளை கேட்டால் அந்த மாதிரி கொஸ்டின் நான் வந்து சொல்கிறேன், பிரச்சனை இல்லை. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைன் வந்து லெஸ் தென் 80 கிலோமீட்டர்ஸ் அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா 80 கிலோமீட்டர்ஸ்லேருந்து 160 கிலோமீட்டர்ஸ் மீடியம் டிரான்ஸ்மிஷன் லைன், greater than 160 kilometers வந்து லாங் டிரான்ஸ்மிஷன் லைன். ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா the transmission lines are character, அது ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைனா, மீடியம் டிரான்ஸ்மிஷன் லைனா, லாங் டிரான்ஸ்மிஷன் லைனை பார்த்தீங்கன்னா டிபெண்ட் அப்பான் இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் தான், டிபெண்ட்ஸ் அப்பான் தி டிஸ்டன்ஸ் தான். ஓகேவா, ஆனால் மெயின் கேட்டகரி எப்படி ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைனா, மீடியம் டிரான்ஸ்மிஷன் லைனை பார்த்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் அப்பான் தி வேவ் லெங்த். அது ஒரு கொஸ்டின் இருக்குது, 1 மார்க் 2 மார்க் வர வாய்ப்பு இருக்கிற கொஸ்டின். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 160 கிலோமீட்டர் வந்து லாங் டிரான்ஸ்மிஷன் நம்ம சொல்லிட்டோம். சப்போஸ் 500 கிலோமீட்டர் வேவ் லெங்த் கொடுத்துட்டாங்க, டிபெண்ட் அப்பான் தி வேவ் லெங்த். அது நம்ம அப்புறம் பார்ப்போம், அது செப்பரேட் டாபிக். ஓகேவா, ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம நெட்வொர்க் தியரி பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலாக ரெசிஸ்டன்ஸ், இண்டக்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸ் பார்க்க முடியும். அதே நீங்கள் ஒரு டிரான்ஸ்மிஷன் டவர்கிட்ட ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனில் இண்டக்டர், கெப்பாசிட்டரை பார்க்க முடியாது. ஓகேவா, ஸோ அதனால் இங்கே அந்த கேசிஎல் கேவிஎல் அப்ரோச்சோட மேத்தமேட்டிக்கல் அப்ரோச்சுக்கு தான் போகும். ஓகேவா, ஸோ லெட்ஸ் சி. ஸோ இப்போ இது அனலைஸ் பண்ணணும். இது அனலைஸ் பண்ணுறதுக்கு நமக்கு 2 போர்ட் மாடல் ஒன்று தெரியும். ஸோ நம்ம சர்க்யூட் தியரி 2 போர்ட் நெட்வொர்க் மாடல் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் சர்க்யூட் தியரி. நான் சர்க்யூட் தியரிக்கு போகிறேன். யூ ஹேவ் ஏ சென்டிங் அண்ட் வோல்டேஜ் and you have a sending and current
ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்க. ஓகே ரைட். ஸோ திஸ் இஸ் in receiving end voltage and this is a receiving end current. ஆக்சுவலாக நம்ம 2 port network தியரியில் பார்த்தீங்கன்னா this is V1 and this is I1 and this is I2 and this is V2. So how can you represent ABCD parameters in 2 port network in from circuit theory? நீங்கள் பார்த்தீங்கன்னா V1 equal to AV2 minus BI2, I1 equal to CV2 minus DI2. ஸோ இது ஆக்சுவலாக ரெப்ரசென்ட் பண்ணுறது 2 port network தியரியில் ஃப்ரம் சர்க்கியூட் தியரி. அதே இப்போ நான் வந்து பவர் சிஸ்டமில் அனலைஸ் பண்ணணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்து வெளியே போகுதுங்க. இங்கே வந்து கரண்ட் வந்து வெளியே போகுது, உள்ளே போக மாட்டேங்குது. ஸோ எனக்கு இங்கே வந்து என்ன வருது, கரண்ட் வந்து வெளியே போகுது. ஸோ ஐ கெட் ப்ளஸ் கரண்ட் I2 வந்து வெளியே போகுது. வெளியே போகிறப்ப எனக்கு எல்லாம் வருது ப்ளஸ் வருது, ஆப்போசிட். ஸோ VS ஈக்குவல் டு AVR ப்ளஸ் BIR, IS ஈக்குவல் டு CVR ப்ளஸ் DIR, where VS is a sending end voltage, IS is a sending end current, VR is the receiving end voltage, IR is the receiving end current. Let's see here. What I do here is first I make IR equal to 0. What I make here is IR equal to 0. So what IR equal to 0 means? IR equal to 0 means I am open circuiting. So I am saying receiving end is open circuited. IR is receiving end is open circuited. So receiving end is open circuited means A equal to IR equal to 0, VS by VR. C equal to what happens? IS by VR. Think பண்ணுங்க. இப்போ வந்து IR equal to 0, load இல்லை. IR equal to 0 means load இல்லை. load இல்லைனா what happens this VR? This is a no load voltage that equal to mod VR naught. VR equal to no load voltage தானே, ஓகேவா? ஸோ லோடு இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா லோடு இல்லை, லோடு கொடுக்கல. நான் லோடு கொடுக்கலன்னா IR equal to 0. ஸோ வாட் இஸ் தி வோல்டேஜ் ஹியர்? நோ லோடு வோல்டேஜ். VR equal to VR naught. C equal to IS by VR when I make IR equal to 0, right? ஸோ இப்போ பாருங்க, this is unit of volts, this is of unit of volts. A is a unitless quantity. A is a unitless quantity. What is unit of C? IS by VR. Mho. R equal to V by I. Mho equal to I by V. So what is the unit of C? Mho. Now நான் என்ன பண்ணுறேன்? VR equal to 0 பண்ணுறேன். So VR equal to 0 means I am making the load voltage short circuited. Load voltage is short circuited. So if I make load voltage is short circuit, now load voltage short circuit பண்ணுறேன். VR equal to 0, that is receiving end voltage equal to 0. So what happens? B equal to VS by IR when VR equal to 0. Okay. What happens to D? D equal to IS by IR, VR equal to 0. So D is a unitless quantity. நீங்கள் பார்த்தீங்கன்னா D is a unitless quantity. D is a unitless quantity. B has a unit of ohms. நீங்கள் பார்த்தீங்கன்னா VR equal to 0. VR equal to 0 means this is a short circuit impedance. Short circuit impedance. What happens? IS by VR means what I am doing? IR equal to 0. This is a open circuit admittance. This is a open circuit admittance. Okay. So B is a short circuit impedance. C is a open circuit. IR equal to 0 means what it meaning? IR equal to 0 means open circuit admittance. Okay. So நான் என்ன பண்றேன் இப்ப? Let this take equation 1, equation 2, equation 3, equation 4. So A by C how much? நீங்க பார்த்தீங்கன்னா A by C is VS by VR, IS by VR. So VR cancel. What you get? VS by IS. B by D 3 by 4. What happens? VS by
is. So I multiply A by C into B by D. So A by C into B by D. So Vs by Is whole square. Vs by Is whole square. So நீங்கள் பார்த்தீங்கன்னா Vs by Is equal to root of A by C into B by D. For symmetrical and reciprocal network, A equal to D. A equal to D. Okay, so this will cancel root of B by C. What is this? Is short circuit impedance by open circuit admittance. So the ratio of voltage to current is called a, in transmission line, the ratio of the voltage to current is called a characteristic impedance. The ratio of the voltage to current is called a characteristic impedance. Okay, so Vs by Is equal to, you get root of short circuit impedance by open circuit admittance. What is B here? B pathina short circuit impedance. What is Y? C here, open circuit admittance. Okay, so I can write this as short circuit impedance into open circuit impedance. So inverse of open circuit admittance is short circuit open circuit impedance. Okay, so this is a characteristic impedance. This is a characteristic impedance. Okay, so characteristic impedance is nothing but a root of short circuit impedance into open circuit admittance. Okay, so another thing here is, if you consider the wave in terms of wave traveling, so first of all நம்ம என்ன பண்ணுவோம், இந்த क्वेश्चन சால்வ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் இது போவோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா first question, the characteristic impedance of the transmission line with a series impedance Z ohms per unit length, shunt admittance O per unit. What is the characteristics? Characteristic impedance equal to root of short circuit impedance by open circuit admittance. Okay, so you can see here root of Z by Y. Answer is Z by Y. Okay, root of Z by Y is the answer. Next question பார்த்தீங்கன்னா, transmission line section input impedance is 36 ohms and 64 ohms respectively when short circuited and open circuited. நீங்கள் பார்த்தீங்கன்னா Vs equal to AVR plus BIR, Is equal to CVR plus DIR. He is given the input impedance, so Vs by Is. You see here Vs by Is, input impedance is Vs by Is. When short circuited is 36. When short circuited means VR equal, short circuited means VR equal to 0. When VR equal to 0, you get B by D, that equal to 36 ohms. And if you see here, when it is open circuited, IR equal to 0, that implies Vs by Is equal to how much? A by C, that equal to எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 64. Okay, so you can multiply A by C into B by D. A by C into B by D equal to how much? 34 into 36 into 64, 36 into 64. Okay, that equal to Vs by Is whole square. Vs by Is whole square. Vs by Is equal to, for symmetrical networks, A equal to D, so you can get B by C, that equal to root of 64 into 36, that equal to 8 into 6, 48 ohms. 48 ohms. ஸோ புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ விஎஸ் பை ஐஎஸ் கொடுத்துருக்காங்க, ஓப்பன் சர்க்கியூட் ஷார்ட் சர்க்கியூட் ஆகிறப்ப ரெண்டு மல்டிப்ளை பண்ணுங்கள், சேம் நான் சொல்யூஷன் கொடுத்தது திரி சொன்னது தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷன் லைன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க, நூறு கிலோமீட்டருக்கு இவ்வளோ 300 ஓம்ஸ் சர்ஜ் இம்பிடன்ஸ் வந்து 200 கிலோமீட்டர்ஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா Z equal characteristic impedance equal to short circuit impedance by open circuit impedance
ஓப்பன் சர்க்யூட் இம்பிடன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இம்பிடன்ஸ் ஓம்ஸ் பர் கிலோமீட்டர், அட்மிட்டன்ஸ் மோ பர் கிலோமீட்டர், ஸோ மோ பர் மீட்டர். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா லெங்த் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் பர் லெங்த், ஓகே, அட்மிட்டன்ஸ் பர் லெங்த். ஸோ லெங்த் கேன்சல் ஆகுது இல்லையா, லெங்த் கேன்சல் ஆகுது இல்லையா. ஸோ லெங்த் கேன்சல் ஆனோடனே உங்களுக்கு இண்டிபெண்ட் ஆஃப் தி லைன் லெங்த். கேரக்டரிஸ்டிக் இம்பிடன்ஸ் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் தி லைன் லெங்த். ஸோ ஆர் இன்னொரு தடவை இன்னொன்று பார்த்தீங்கன்னா சப்போஸ் ஐ ஹாவ் எ ரெசிஸ்டன்ஸ், ஐ ஹாவ் an inductance, this is a capacitance and this is a conductance. Okay, so this is a transmission line. So if I consider lossless transmission line, இப்போ நான் கன்சிடர் பண்ணல lossless transmission line கன்சிடர் பண்ணுறேன். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்காது, இந்த கண்டக்டன்ஸ் இருக்காது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சப்ளை வோல்டேஜ் கொடுத்த உடனே இண்டக்டரில் எனர்ஜி ஸ்டோர் ஆகும். ஓகேவா. ஸோ ஏசி சப்ளை கொடுத்த உடனே இண்டக்டர்ஸில் எனர்ஜி ஸ்டோர் ஆகும் டியூரிங் பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள். இப்படி எனர்ஜி, ஏன்னா இங்கே பாருங்கள் எனர்ஜி இப்படி ஸ்டோர் ஆகிட்டா போயிட்டா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஸ்டோர் ஆன எனர்ஜி இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இதில் ஸ்டோர் ஆனது இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகேவா, half Li square. ஸோ வாட் எவர் ஹியர் ஸ்டோர் இட் இஸ் given to the capacitance half CV square. இப்படி போயிட்டா இருக்கும். Half Li square equal to whatever the energy stored in inductance is equal to the energy stored in capacitance. நீங்கள் பார்த்தீங்கன்னா half cancel, V square by I square equal to L by C. So V by I equal to root of L by C. Now the ratio of the voltage to current is nothing but a characteristic impedance root of L by C. So it is equivalent to the short circuit impedance by open circuit admittance. So characteristic impedance equal to root of L by C, root of L by C. Okay, so if at all consider lossless transmission line. So நீங்கள் பார்த்தீங்கன்னா actually inductance per meter, capacitance per meter or farad per meter cancel ஆகி போயிடும். So it is independent of the line length. So whatever நீங்கள் பார்த்தீங்கன்னா 200 சேம் அப்படியே இருக்கும். 100 கிலோமீட்டரில் 300 ohms இருக்குன்னா 200 கிலோமீட்டர்ஸ் கூட 300 ohms அப்படியே இருக்கும். ஆப்ஷன் ஏ இஸ் தி ஆன்சர். Okay, let's see some more questions in next video.